Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A ball is dropped from the top of a building of height 80 meter. At same instant, another ball is thrown upward with speed of 50 meter per second from the bottom of the building. The time at which the ball will meet. நல்ல பார், நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணால் ரொம்ப இழுக்கும். ஒரு பாலை நான் ட்ராப் பண்ணுறேன். இந்த பில்டிங்கோட ஹைட் எவ்வளோ? 80 மீட்டர். ஒரு பாலை நான் ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு பால்னா ட்ராப் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக என்ன நினச்சேன்னா நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி தான் வரும், அப்போ ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ண லேட் ஆகும். பட் இப்போதைக்கு நிறைய கொஸ்டின் அப்படி வரல. ஸோ எல்லாத்தையும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி வச்சு சால்வ் பண்ணுறது ஈஸியாக தான் போகுது. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஈஸியாகவும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இப்போ நல்லா பாரு, இந்த ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன? u is equal to 0. இந்த ஆப்ஜெக்ட் கீழே வரப்போகுது. இதில் ஆக்ட் ஆகிற ஆக்சலரேஷன் எவ்வளோ? -g. அதே நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்? கீழே இருந்து ஒரு பாலை மேலே தூக்கி எறிகிறேன். எவ்வளோ தூக்கி எறிகிறேன்? 50 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் மேலே தூக்கி எறிகிறேன். இதோட ஆக்சலரேஷன் எவ்வளோ? -g. நல்லா பாரு, ரெண்டு பேர் போய் மோத போகிறாங்கன்னு சொன்னால் இவன் ட்ராவல் பண்ணிட்டு வர ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கோ, இவன் ட்ராவல் பண்ணிட்டு வர டிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும்? 80 - x. அப்போ ரெண்டு பேர் போய் மோதணும். இப்போ மேலே இருக்க ஆப்ஜெக்ட் கீழே வருது சார். x is equal to ut, இனிஷியல் வெலாசிட்டி 0, அப்போ ½ gt². இதில் ஏன் மைனஸ் இங்கேயும் போட்டுக்கிறேன்? ஏன் எனக்கு கீழே வருது சார்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கீழே வரதுனால நெகட்டிவ். ஓகே, ரெண்டாவது ஆப்ஜெக்ட் ஈக்குவேஷன் எழுது. 80 - x is equal to ut, இனிஷியல் என்ன சார்? 50, டைம் வந்து t, -½ gt². இங்கே ஏன் மைனஸ் போட்டிருக்கேன்? ஏன்னா ஆக்சலரேஷன் வந்து டவுன்லோட், அதனால மைனஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த -x பதிலாக இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ஸோ 80 இந்த வேல்யூ இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா உனக்கு -½ gt² is equal to 50t -½ gt². இந்த டேர்ம் கேன்சல். அப்போ 80 is equal to 50t. அப்போ டைம் பார்த்தோன்னா 80/50 which is equal to 1.6. ரிலேட்டிவ் மோஷன் வச்சு எப்படி சால்வ் பண்றது இந்த கொஸ்டினை? கரெக்டா, இங்கிருந்து ஒருத்தன் மேலே போகிறான், இவனோட ஸ்பீட் 50. நான் என்ன சொல்றேன்? தம்பி நீ அங்கே ஏரியா. அவன் என்ன சொல்லுவான்? நான் மேலே இருக்கேன், ஆனால் என் வெலாசிட்டி ஒன்ட்ட கொடுத்துரு. கூடியா உன் வெலாசிட்டி என்ன? 0. அப்போ 0 நான் இங்கே சேர்த்தா என்ன, சேர்க்கலன்னா என்ன, கதை முடிஞ்சு. இப்போ இவனோட ஆக்சலரேஷன் என்ன? -g. என்னோட ஆக்சலரேஷன் -g. ரெண்டு சப்ராக்ட் பண்ணா ஏன்னா அவன் கொடுத்துருவான் என்கிட்ட. கரெக்டா இல்லையா? என்னோடது கீழே, அவனோடது கீழே. அவன் என்ன சொல்லுவான்? நான் உல்டாவா கொடுப்பேன். சரி கூடியா, அப்போ மேலே கொடுப்பான். இது g, அது g கேன்சல் அவுட் ஆயிருமா? ஓகே சார். அப்போ நல்லா பாரு, இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 80 மீட்டர். ஆக்சலரேஷன் இல்லை, வெலாசிட்டி என்ன? 50 - 0, அதனால 0 ஆயிடுச்சு. 50 - 0 50 தான். டைம் வந்து t. அப்போ டீயோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 80/50. ஸோ நல்லா பாரு, நம்மளுக்கு இங்கே சால்வ் பண்ணுற அதே வேல்யூ தான் கிடைக்க போகுது. ஆனால் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி இதை கொண்டு வருவோம். ரிலேட்டிவ் மோஷனில் கான்செப்ட் அப்ளை பண்ணால் சேம் அதே ஈக்குவேஷன் வந்துவிடும். ஸோ ஆன்சர் என்ன? சரி, எனக்கு இது வேண்டாம், நான் மேலேருந்து கீழே வர போகிறேன். மேலேருந்து கீழே வா. யார் வேண்டான்னு சொன்னோம்? இவனோட வெலாசிட்டி 0, நீ கீழே வர. கரெக்டாக இல்லையா? வெலாசிட்டி 0. இவன்ட்ட என்ன சொல்ல? தம்பி நீ நகராத, நான் உன்னை வந்து பார்க்குறேன். அவன் என்ன சொல்ல? அப்போ என் வெலாசிட்டி உனக்கு தரேன், கொடு. ஆனால் உல்ட்டாவை தருவேன். உல்ட்டானா என்ன? இப்படி கொடுப்பேன்னா. கரெக்டாக இல்லையா? ஸோ 0 + 50, அப்போ வெலாசிட்டி 50 ஆயிடுச்சா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும்? 80 மீட்டர் ட்ராவல் பண்ணணும். வேல்யூ 50. ஸோ சேம் ஈக்குவேஷன் எழுது. ஏன்னா ஆக்சலரேஷன் நல்லிஃபை ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.